அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 2025க்கான முக்கியமான 15 கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நவம்பர் 1க்கான வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 2025ல் இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின், சென்னையில் வாகனங்களுக்கான இன்ஜின் உற்பத்தியில் எந்த நிறுவனம் மீண்டும் ஈடுபட உள்ளது? சென்னையில் வாகனங்களுக்கான இன்ஜின் உற்பத்தியில் எந்த நிறுவனம் மீண்டும் ஈடுபட உள்ளது? ஸோ ஃபோர்டு அப்படின்ற கார் நிறுவனம் தான் பின்னாக்க சென்னையில் வாகனங்களுக்கான இன்ஜின் உற்பத்தியில் மீண்டும் ஈடுபட உள்ளது. அடுத்து, ஆரிய சமாஜன அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆரிய சமாஜன அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1875. ஆன்சர் 1875. அடுத்து, இந்திய நிதி உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? இந்திய நிதி உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? அரிணி அமரசூரியா. அரிணி அமரசூரியா. அடுத்து கொஷின் நம்பர் 4. ஸோ நாட்டின் ஒற்றுமை சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? நாட்டின் ஒற்றுமை சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 5. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030ஆம் ஆண்டுக்குள். அடுத்து கொஷின் நம்பர் 6. சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. அடுத்து கொஷின் நம்பர் 7. பிடே உலகக்கோப்பையில் செஸ் போட்டியின் சாம்பியன் கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? பிடே உலகக்கோப்பையில் செஸ் போட்டியின் சாம்பியன் கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து கொஷின் நம்பர் 8. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எகிப்து. அடுத்து கொஷின் நம்பர் 9. 18 வயதுக்குட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க எந்த நாடு தடை விதித்துள்ளது? 18 வயதுக்குட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க எந்த நாடு தடை விதித்துள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. அடுத்து கொஷின் நம்பர் 10. இஸ்ரோ சமீபத்தில் விண்ணில் செலுத்தியுள்ள CMS-3 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இஸ்ரோ சமீபத்தில் விண்ணில் செலுத்தியுள்ள CMS-03 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 15 ஆண்டுகள். அடுத்து கொஷின் நம்பர் 11. தான்சானியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? தான்சானியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? சம்மையா சுலுஹி ஹசன். சம்மையா சுலுஹி ஹசன் இவர் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது? ஆன்சர் லக்னோ. அடுத்து கொஷின் நம்பர் 13. பள்ளிகளில் தரவு சார்ந்த மற்றும் ஆதார அடிப்படையிலான கல்வி திட்டமிடலை ஊக்குவிக்கும் நோக்கில் முதல் முறையாக செயல்திறன் அறிக்கை அட்டை வெளியிடும் திட்டத்தை டேஷ் அறிமுகம் செய்துள்ளது? பள்ளிகளில்
தரவு சார்ந்த மற்றும் ஆதார அடிப்படையிலான கல்வி திட்டமிடலை ஊக்குவிக்கும் நோக்கில் முதல் முறையாக செயல்திறன் அறிக்கை அட்டை வெளியிடும் திட்டத்தை டேஷ் அறிமுகம் செய்துள்ளது. ஆன்சர் சிபிஎஸ்இ. அடுத்து கொஷின் நம்பர் 14. ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மலேசியா, கோலாலம்பூரில் நடைபெற்றது. 2026 ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? 2026 ஆசியா பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு எத்தனை நாளைக்கு ஒரு முறை இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்படின்னா, ஏன்னா நம்ம டெய்லி போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் தான் போடுறோம். இதுக்கான டெஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டேஸ்க்கு ஒரு முறை இருக்கும். ஸோ 10 டேஸ் அப்படின்னா 150 கொஷின்ஸ் வந்துடும். அந்த 150 கொஷின்ஸ்லேருந்து நம்ம மேக்ஸிமம் எத்தனை கொஷின் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு எடுக்க முடியுமோ அத்தனை கொஷின் எடுத்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம். அப்போ தான் நம்ம படிச்சுமா இல்லையா, படித்தது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.